ஹாய் கைஸ், வெல்கம் டு சோனியாஸ் க்ளவுஸ். இன்றைக்கி லாக்டவுன் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் தான். லாக்டவுன் இருக்க பீரியடில் நமக்கு வெளியே ஐஸ்கிரீம் கிடைக்காது. ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறது நான் சொல்கிறேன். இதுக்கு 2 பனானா எடுத்துக்கோங்க. எந்த பனானாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சு, கரெக்டாக வருமா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுங்கள், நிறையா பண்ணாதுங்க. கொஞ்சோண்டு பண்ணி பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் அதோட குவான்டிட்டியை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி நிறையா செய்யுங்க. இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண விட்டுங்க ஃப்ரீசரில். 4 மணி நேரம் கழித்து அதை வெளியே எடுத்திங்கன்னா அது நல்லா நொறுங்கி வரும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒருக்கா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பியூரி ஃபார்மில் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் வந்துடும். இது பேஸ்ட் ஃபார்மில் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சர்க்கரை போட்டாலும் சரி தான். நான் ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் நான் ஃப்ளேவருக்காக கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு டெய்ரி மில்க் பேக்கெட்டோ இல்லை எந்த சாக்லேட்னாலும் ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பனானா ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா. அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அதை போர் பண்ணி வச்சுருங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போடலன்னா அது கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிரும், க்ரீமியாக இருக்காது ஐஸ்கிரீம். அதனால் கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 4 மணி நேரம் அதை ஃப்ரீஸ் பண்ண விட்டுருங்க. 4 மணி நேரம் கழித்து இன்னொருக்கா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்ப ஒருக்கா அடிச்சுக்கோங்க. அது நல்லா க்ரீமியாக ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அது இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னரில் போர் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண விட்டுருங்க. ஓவர் நைட்டாக இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஐஸ்கிரீம். நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கார்னிஷ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நான் சும்மா அழகுப்படுத்துறதுக்காக choco chips யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட choco chips இல்லாட்டாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.